YTP கிரீன்வேஸினுடைய நிர்வாக அதிகாரி அருமை சகோதரர் திரு தமிழ் வாசகன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். இவ்வரங்கத்தில் குழுமி இருக்கும் அனைவருக்கும் இவ்வேளையில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. பொதுவாக ஒரு அரங்கம் என்றால் ஆடவர்களை மட்டுமே கண்டு பழகி போன கண்களுக்கு இன்று பெண்டிர்களையும் காணும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், பொதுவாக பெண்கள் 4 சுவத்துக்குள்ளே சிறைப்பட்டு கொண்டு ஆண்களை குறை சொல்வதே வழக்கமாக இருக்கும். ஆனால் இன்று அகத்துக்குள் இருந்து புறத்திற்குள் வந்ததை கண்டு பெருமை அடையும் அந்த மரபில் இருக்கும் ஆண்கள் அனைவருக்கும் இந்நிகழ்வை கண்டால் பெருமிதம் கொள்வார்கள், பிறவியின் பயனை அடைந்திருப்பார்கள். அப்படித்தான் இருக்கிறது இந்த அரங்கத்தில் இருக்கும் இந்த தாய்மையின் அந்த பெண்ணியத்தை காணும் பொழுது. பொதுவாக பெண்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு கூற்று இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை. இன்று 3 வேளை நெல்லு சோறு வயிறார உண்ணுகிறோம் என்றால் அதற்கு முதல் காரணமே பெண்கள் தான். இந்த உண்மை பெண்களுக்கு தெரிவதில்லை. காரணம், ஆண்கள் பாதுகாப்பு வேலை செய்தார்கள், பெண்கள் அன்று உழவு தொழிலை அவர்கள்தான் முதலில் கையில் எடுத்தார்கள். அந்த முதல் கருவி, உழவு கருவியை செய்ததும் பெண்மைதான். அதனால்தான் பொதுவாக தமிழர்கள் தாய்மையை கொண்டாடுவார்கள். அதற்காகத்தான் தமிழர்களுடைய குலதெய்வ வழிபாட்டு முறைகளில் கூட பெண் தெய்வம்தான் முதல் இரவியாக இருப்பார். இந்த உண்மை பெண்களுக்கே தெரிவதில்லை. ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால என்னவோ, இல்லை அந்த மாதிரி ஒரு பரப்புரையினாலோ என்னவோ பல உண்மைகள் இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது, திட்டமிட்டு சதியின் காரணத்தால். நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் தெளிவான ஒன்று. நாம் பேசக்கூடிய மொழி என்பது இந்த உலகத்திற்கெல்லாம் என் எண்ணத்தை கடத்தி செல்லக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறது என்று ஒவ்வொரு பேசக்கூடிய மனிதர்களும் உணர வேண்டிய ஒரு உண்மை. அதன் அடிப்படையில் நாம் யார், நம் எண்ணம் என்ன, நம் இலக்கு என்ன, இந்த பிறவியினுடைய கடமை என்ன, இவை அனைத்தையும் ஒரு காலத்தில் குறிப்புகளில் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். வாய்மொழி இல்லாத காலத்தில். வாய்மொழியாக வந்த பிறகு தாய்க்கு ஒரு ஒப்பாக இந்த மொழியை நாம் கொண்டாடும் உலகத்திலேயே ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது இந்த தமிழ் இனம் மட்டும்தான். ஒரு மொழியை தாய்மொழி என்று உலகிற்கு முதல் முறையாக பறைசாற்றியது இந்த தமிழினம்தான். இந்த தமிழினம் தந்தை மொழி என்று சொல்லவில்லை, தாய்மொழி என்றுதான் இங்கே பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். இலக்கியம், வரலாறு, புராணங்களாக இருந்தாலும் கூட பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் பெண்ணை நீ எந்த வழியில் சீண்டினாலும் அதற்கு அழிவுதான் இறுதி முடிவு என்பதை ராமாயணமும் மகாபாரதமும் நம்மளுக்கு இங்கு போதித்திருக்கிறது. அவை அனைத்துமே பெண்ணியத்தை போற்றக்கூடியது தானே தவிர பெண்ணியத்தை இழிவுபடுத்துவதல்ல. தமிழில் எம்மொழியை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தாலும் அங்கே வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று ஒன்று இருக்காது. அது இருப்பது ஒரே மொழி, எம் தாய்மொழி, நம் தாய்மொழியில் மட்டும்தான். அந்த அடிப்படையிலே என் மனைவியானாலும் சரி, என் தாயானாலும் சரி, என் சகோதரிகளானாலும் சரி, யாராகினும் பெண் உருவ வடிவத்தில் நீங்கள் எந்த குணாதிசயம் படைத்திருந்தாலும் எங்களுக்கு சகோதரனாக, மகனாக, ஒரு கணவனாக, தந்தையாக நாங்கள் உங்களை அனைவரையும் மெல்லினமாகத்தான் பார்ப்போம் என்கிற அடிப்படையில் ஒரு மெல்லினமாக இந்த பெண் இனத்தை, இந்த பெண்ணியத்தை உலகெங்கும் அடையாளம் காட்டும் விதமாக 11 ஆண்டுகளாக விடாமுயற்சியாக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் ஐயா ராஜவேல் அவர்களுடைய அந்த நட்பு கிடைத்ததிலிருந்து அவருடைய அன்பு தொடர்ந்து எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு மூல காரணமாக அமைந்தது அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களுக்கு இந்த வேளையில் நான் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தில் நானும் பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் சார்ந்திருக்கும் YTP கிரீன்வேஸ் என்னும் அந்த நிறுவனத்தின் மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பு அந்த நிறுவனம் எனக்கு தந்தமைக்கு அந்த YTP கிரீன்வேஸ் எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் எமக்கு இந்த அரங்கத்திற்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பு தந்தருளிய மெல்லினம் அந்த குழுமத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கும் போது என்ன பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனால் எல்லாத்தையுமே பேசிவிட்டார் திரு தமிழ் வாசகன். அவரை கௌரவிப்பதற்காக நம்முடைய ஆக்ஸ்வா அறக்கட்டளையினுடைய தலைவர் திரு செல்லதுரை அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம்.